Jesus loves our daily Bible school. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் நம்ம இன்றைக்கு 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை படிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் முழுவதையும் படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்கிறது. நாம் அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். இப்போது நம்ம சிறிய ஜெபம் செய்வோமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்லே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை ஆசீர்வதியும். என் தகப்பன் தாமே, சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பியிருக்கிறது போல ஒவ்வொரு பிள்ளையும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறீர். 1 கொரிந்தியர் புஸ்தகம் முழுவதும் படிக்க நீர் கிருபை பாராட்டினீர். இப்பொழுதும் கூட 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை பிள்ளைகள் இன்றையிலிருந்து தியானிக்கப் போகிறார்கள். அப்பா, பிள்ளைகளோடு இடைபடுவீராக, என்னோடு பேசுவீராக, பிள்ளைகளோடு பேசுவீராக, பெற்றோர்களோடு பேசுவீராக, உங்கள் வார்த்தையின் வல்லமையை காண செய்வீராக. அப்பா, இன்னும் அநேக பிள்ளைகள் அப்பா இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கலந்து கொள்ளாமல் பாதியே நிறுத்தின பிள்ளைகள் கூட மீண்டும் வந்து இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ள அவர்கள் பெற்றோர்களின் கடின இருதயங்கள் மாறவும், அப்பா இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ள விடாதபடிக்கு தடை செய்கிற பெற்றோர்களின் கடின இருதயங்கள் மாறவும், அப்பா உற்சாகத்துடன் பிள்ளைகளை வேதத்தை படிக்க வைக்க, வேதத்தை தியானிக்க வைக்க பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் வாளாகாமல் தலையாகவும், கீழாகாமல் மேலாகவும் ஆசீர்வதிப்பீராக. இரத்தத்தில் வேலி அடைப்பீராக. எந்த ஒரு தீங்கும் ஆண்டவரே இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொண்டு வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் பாக்கியமுள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும். உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கட்டும். உம் வார்த்தையில் வேரூன்றட்டும். உமக்கென்று 100% கனியை கர்த்தருக்கென்று கொடுக்கட்டும். நல்லெண்ணத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் ஆண்டவரை 100 மடங்கு பலனை கொடுத்தது போல இந்த பிள்ளைகள் 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். இப்பொழுதும் நாம் கர்த்தரை துதித்து பாடுவோம். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். பலவீனமாக இருக்கிற உன்னை பலவானாக மாற்றிடுவோம், பலவானாக மாற்றிடுவாரே, மாற்றிடுவாரே.
பட்டயம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. 2ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 3ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 5ஆம் வசனம். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. 6ஆம் வசனம். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. 7ஆம் வசனம். நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கிறோம். 8ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. 9ஆம் வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். 10ஆம் வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். 11ஆம் வசனம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். 12ஆம் வசனம். மாமிசத்திற்கு ஏற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. 13ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் விசுவாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களையே அன்றி வேறென்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதுவதில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. 15ஆம் வசனம். நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு இரண்டொரு தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரமும். 16ஆம் அதிகாரம். பின்பு உங்கள் ஊர் வழியாய் மகதோனியா நாட்டுக்கு போகவும் மகதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும் உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழி விட்டு அனுப்பப்படவும் யோசனையாயிருந்தேன். 17ஆம் வசனம். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ? அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாமிசத்தின்படி யோசிக்கிறேனோ? 18ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி.
19ஆம் வசனம், என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். 20ஆம் வசனம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. 1ஆம் வசனம், உங்களோடே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. 22ஆம் வசனம், அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். 23ஆம் வசனம், மேலும் நான் உங்களை தப்பவிடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்துக்கு வராதிருக்கிறீர்கள் என்று என் ஆத்துமாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கூறுகிறேன். 24ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. ஆமீன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 20ஆம் வசனத்தை தியானிப்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அதாவது பாருங்க, பரிசுத்த வேத புஸ்தகத்தில் அநேகமான வாக்குத்தத்தங்களை ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தங்களும், நிறைய வாக்குத்தத்தங்களை ஏசப்பா கொடுத்துருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்தில் ஒரு வாக்குத்தத்தம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய். இப்போ இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும்? அப்படியே பலிக்கும். இப்போ போதகர் சொல்கிறாரு, நீங்கள் வாளாக இருக்க மாட்டீங்க, தலையாக தான் இருப்பீங்க, கீழே இருக்க மாட்டீங்க, நீங்கள் மேலே தான் இருப்பீங்கன்னு சொல்லும்பொழுது வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது, ஆமேன் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். ஏன்? நம்ம வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் பலிக்கணும் இல்லையா? அப்போ ஆமேன்னு சொன்னால் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா எல்லா வாக்குத்தத்தங்களும் சத்தியமானது, உண்மையானது. அது கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம ஆமேன்னு சொல்லும் பொழுது தான் அது நம் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படியே வாழ்க்கையில் பலிக்கட்டும், அப்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி நம்ம ஆமேன்னு சொல்லும் பொழுது ஏசப்பா அது அப்படியே அவர் என்ன பண்ணுவார்? ஆமேன், அப்படியே ஆகட்டும்னு ஏசப்பாவும் கூட இருந்து சொல்லுவார். அதனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது ஆமேன்னு சொல்லணும். மம்மி ஜெபிக்கிறாங்க, டேடி ஜெபிக்கிறாங்க, உங்கள் சிஸ்டர் ஜெபிக்கிறாங்கன்ற பொழுது நீங்கள் வாயை மூடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்களும் என்ன பண்ணணும்? ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமேன் ஆமேன் சொல்லும்போது அப்படியே ஆகும். அதே போல் சபையில் போதகர் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது. ஆமேன், அப்படியே ஆகட்டும், என் வாழ்க்கையில் பலிக்கட்டும். நம்ம என்ன பண்ணணும்? அதை எடுத்துக்கணும். அப்படியே ஆகட்டும், என் வாழ்க்கையில் பலிக்கட்டும் சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா? இது சின்ன சத்தியம் கிடையாது, நம் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சத்தியம், மிகப்பெரிய சத்தியம். ஆமேன் சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி தேவன் யார் என்று அழைக்கப்படுகிறார்? ஆ, நீதியின் தேவன். ஆ, சகல ஆறுதலின் தேவன். ஈ, சேனைகளின் கர்த்தர். சரியான விடையை எழுதி ஆண்டிக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார்.